ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். எம்மதம் சம்மதம்ன்ற மாதிரி எல்லா மதத்தினரும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இப்படியே காலையிலே ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பாடு குக்கரில் வச்சேன், பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தெரிச்சு அப்படியே பொங்கி வலிய ஆரம்பிச்சிருச்சு. கிச்சனே ஒரு வழியாக ஆயிடுச்சு. அதை க்ளீன் பண்ணுறகாட்டியும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. அடுத்த சாப்பாடு செய்கிறது எவ்வளோ நேரத்தில் செய்ய போகிறேன்றது கூட எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு மயக்க மாதிரியே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு வேலையாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணேன்னா, சாம்பார் வச்சு புடலங்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடும்ப பொண்ணாக மாறிட்டேன். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய பசங்களுக்கு மட்டும்தான் மதியம் லஞ்சு செஞ்சிகிட்டு இருப்பேன். இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேரியரில் அவங்களுக்கே கொடுத்து அனுப்பிடுறேன். ஏன்னா காலை டிஃபனும் நைட்டுக்கும் வீட்டில் சாப்பிட்ருவாங்க. மதியத்துக்கு வெளியில் போகிறதுனால அங்கேயே சாப்பிட்ருவாங்க. இப்போ காலையிலே எழுந்திரிச்சு நான் எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துட்றேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் டேன்றதுனால பள்ளிவாசலில் போய் அந்த நோன்பு கஞ்சி வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பசங்க எல்லாமே சூப்பராக குடித்தாங்க. பாய்.